ஓடாஞ்சேரி பூ கண்டுபிடிச்சுட்டா பார்த்தா வேலைக்கு ஆகாது. காப்பு கட்டுன்னா எல்லா குத்தும் வாங்கி தான் ஆகணும். நாங்களும் அப்படிதான் வாங்கிட்டு இருக்கோம். லீவுக்கு வந்தா தலையை உடைச்சிட்டு வர சொல்லி எங்களை அனுப்பி விட்டாங்க. வெளியே இல்லாத நானும் அவனும் வந்தோம். அவன் பாருங்க எங்க முள்ளுக்குள்ள போனால் மட்டும்தான் தலையை எடுக்க முடியுங்கிறது தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. இவ்வளோ மேட்லையும் வந்து அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் மாட்டிக்குவோம். இந்த செருப்பு வேற கரண்டு முறக்குன்னு கத்துது. இதெல்லாம் எங்கே விழுந்து பல்லு பக்கெட்டு போயிடுமான்னு பயமாகவும் இருக்குது. இந்த ஆவராந்தலைக்கு பறிக்க வந்து ஆவராந்தெல்லாம் உடைப்புவான், இல்லை இப்படியே சுற்றிட்டு இருந்துட்டு போயிடுவான். வியாபாரிங்க வர்றதுனால மட்டும்தான் இந்த ஆவராம்பூக்கு பண்ணாண்டு. இல்லைனாலும் நமக்கு என்ன தேவையான அளவுக்கு ஆவராம்பூ நகரமலையில் கிடைக்காத ஆவராம்பூவாடா. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்து ஏறிப்போ, மேலே இருக்குதானு பாரு. இருந்தால் பறிச்சுட்டு வரலாம், இல்லைன்னா விட்டுறலாம். மலைங்காட்டுக்கு போயிடுவோம், அங்கே போயாவது தலை கிடைக்குதான்னு பார்ப்போம். பார்த்தா வேலைக்கு ஆகாது. காப்பு கட்டுன்னா எல்லா குத்தும் வாங்கி தான் ஆகணும். நாங்களும் அப்படி தான் வாங்கிட்டு இருக்கிறோம். எங்களை பார்த்தா தெரிவிக்கும், வேர்த்து விறுவிறுத்து போயிட்டு இருக்கிறோம். போய் எறும்பு வேற போடுன்னு போடுதான் பாவம் தம்பி வேற. நான் எப்படியே ஓரளவுக்கு பூவெல்லாம் உடச்சிப்ட்டு முள்ளு குத்து வாங்கிட்டு வேலிக்குள்ளாரையும் அதுலேயும் வெளியும் உள்ளே போயிட்டு இருக்கிறான். அம்மாடி கொடி வேற ஒரு பக்கம்டாடு தெரியாத வந்துட்டேன்டா. உங்கள் வேறு நெஞ்சில் கொடி மாட்டிட்டு இழுத்துட்டு இருக்குது. அத்தான கொடியா இருக்குதுப்பா. பார்த்து இறங்கி போடா, முள்ளு குத்தி போட போத. வேற வழியே இல்லை, இது பூவாது வரைச்சாது வளைச்சிட்டு போவோம். அவடாஞ்சேரி பூ கண்டுபிடிச்சிட்டுனா நான் பட்ட சிரமம் எனக்கு தான் தெரியும். விறுவிறுத்து போயிடுச்சுடாப்பா சாமி இந்த ஆவராந்தலையை உடைக்கிறதுக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனாகொண்டா பாம்பு வந்து கடிச்சு பிடிச்சுன்னா என்ன பண்ணுறது? இவ்வளோ இதாகுது, நமக்கு வேறு பயமாகவும் இருக்குது. தனியாக வந்து மாட்டிக்கிட்டோம், கீழே இறங்கி போங்காட்டியும் போதும் ஆகி போயிடும். இங்கே பார்த்தீங்களாவே தெரியும் நான் அங்கே எவ்வளோ பெரிய கரெக்ட் மேட்டில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு. நாங்கள் வந்து பயங்கர ஹைட்டில் இருக்கிறோம். இது வந்து சேலம் மாவட்டம் வந்து நகரமலையில் இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏறிட்டோம். பாதி மலைக்கு பக்கமாக தான் இருக்கிறோம். அதுக்கு மேலே எங்களால் போகவே முடியல. போதுன்னு அந்த தலை இருந்தால் போதும். இதே ரொம்ப சிரமப்பட்டு தான் மேலே ஏறி பறிச்சிருக்குது. விறுவிறுத்து போய் பறிக்கிறதா இருக்குது. என்ன ஆவராந்தலை உடைச்சோன்னா வேறு எதாவது தலையெல்லாம் உடச்சி வச்சுட்டு கேட்டுங்குது. வரேன். இது ஆவராந்தலை இல்லை நந்தகுமார், அதுதான் பாரு. ஆவராந்தலைக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியலையா காய பார்த்தா? அட பாவி, இது என்ன தலை இலைன்னே தெரியல, இதை உடச்சி வச்சுக்கிறியா? நான் தான் உடையினா தூரமாக இருந்து சொன்னேன், உடச்சிட்டியா? சரி விடு, பார்த்துக்கலாம். பார்த்து ஏறு மேலே. கரையான் வர்றாம எவ்வளோ பிடிச்சி வச்சுக்கிதுன்னு வேப்ப மரத்தலா. இதா இங்கே வருதா, அதான் கரையான் தின்னே பிடிச்சி மரத்தை பாதி. நம்மளை சுற்றி எங்கடா இவ்வளோ தூரத்தில் ஊர் இருக்குது, எப்பறம் கீழே இறங்கி போகிறது? வந்த வழி கரெக்டாக தான் வந்திருக்கிறோமா? ரொம்ப லென்த் ஆகுது. மற்றனா ரூட்டு மாதிரி வந்துட்டு எப்படி இந்த வேலிக்குள்ளாரெல்லாம் வெளியில் பூந்து போகிறோம் வெளியே சொல்லிவிடு. இதெல்லாம் ஏறி உடைக்க முடியல, வேணா வந்து உடச்சிட்டு போக சொல்லிப்பலாம். ஏன்டா அவ்வளோ சிரமப்பட்டு ஏறி வந்து உடைக்கிறது? இல்லைன்னா உடச்சிட்டு வரியா? எங்கே இருக்குது என்னது உடைப்ப? வேப்பந்தால இருக்குது, உடச்சிட்டு போகலாமா? மேலே ஏறினா அங்கே இறங்க முடியாதுடா. அந்த காட்டுக்குள்ளார, அவ்வளோ காட்டுக்குள்ளார எங்கே போய் இறங்கும் நீ? எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அதையே மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். கல்லெடுத்து அடிச்சு போடலாமா? அப்புறம் நம்ம கீழே இறங்க முடியாதா? போனா போயிட்டு போச்சு, அது தேன் நக்கிப்பலாம்டா. வேணாம் ஏன் கீழே இறங்க முடியாது? அப்புறம் பார்த்து இறங்கி முதல்ல போயிடலாம்டா. டே கல்லெடுத்து எடுறா, டே கடி வாங்கிட்டு போயிடலாம். அதுதான் அந்த பொங்கல் டைம் அதுவுமா வர அழகா கண்ணு முன்னாடியே இருக்குதுடா. ஒரே ஒரு கல் மட்டும் எடுத்து அடிச்சு போறேன்டா. ஏன் நீ தப்பிச்சு போயிடலாம், நான் மட்டும் இந்த கல்லில் விழுந்து இந்த பாறையில எரியில் விழுந்து தேன் கட்டிட்டு கடி வாங்கி சாகணும், அப்படித்தானா? ஏன் வேர்த்து விறுவிறுத்து சொக்கையெல்லாம் நனைஞ்சு போச்சு. பார்த்து இறங்க போலாம். சரிக்கிட்டு இப்போ தான் விழுந்த, மறுபடியும் விழுணுமா என்ன? ஒரு வழியாக வந்துட்டோம் வெளியே. எப்படியாவது கீழே பார்த்து முதல்ல இறங்கி போயிடுவோம். தேனுக்கூட்டிலேருந்து தப்பிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி முருங்காய் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது வந்து காட்டு முருங்காய். கொய்யாக்காய் மாதிரி தான்டா இருக்குது, காட்டு கொய்யாக்காய்ன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு ஒன்று பிச்சு விட்டுருக்கலாமா? ஏன்டா என்னடா எதை கேட்டாலும் வம்பு பண்ணாதானே? இப்போ காட்டு கொய்யாக்காய் இருறா, நீ மண்ணை பறிடாத, பறிச்சு சாப்பிடுப்பாங்கல்ல. இல்ல நோம்பி நேரம் அதுமா இப்படி யாரோ ஒரு வீட்டு கூட்டு போகணும்ல. இதை பார்த்தா கொய்யாக்காய் மாரி தான் இருக்குது, நீ சாப்பிடு. இப்போ கொய்யாக்காய் பிஞ்சு மாரி இருக்குது இந்த காட்டுக்குள்ளார தானே. என்னவா இருக்குங்க இந்தானே பார்த்தா முருங்காய் மரம் மாதிரி தெரியுது, நீளமாக இருக்குது. அதையும் முருங்காய் இல்லைங்கிற. அது பார்த்தா கொய்யாக்காய் மாதிரி தான் எனக்கு என்னமோ தெரியுது.
வாடா ஆளுக்கு ஒன்றும் சாப்பிட்லான்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிற வன் பண்ணாதங்கிற. வந்தது தலையை உடைச்சிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பயந்துட்டு சொல்கிற. சரி வா முதல்ல இறங்குவோம். கீழே வேறு கோழி கத்துது. அநேகமாக நம்ம கீழே இறங்கி வந்துட்டோன்னு நினைக்கிறேன் மலையிலேருந்து. சொல்லி அந்த வழி தான்ப்பா. நம்ம வந்து இந்தானே ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்த்தேன். அப்படியே வந்துட்டோம் பாரு. நம்ம வந்த வழி இந்த வழி தான். இந்த வழி தான். போ இறங்கி போ. இந்த வழியில் தானே வந்தோம். இப்பயாவது ஞாபகம் தான் இல்லையா? மறந்து போயிட்டியா? வேறு மாடு கத்து தெரியுதா? வேறு கீழே ஒரு கல் ஒன்று இருக்கும் பாரு நம்ம அந்த இடம். ஏடா தலைக்கு மேலே வந்து ஈ கத்திட்டு இருக்குதுடா. தேன் கொண்டு போய் அதை உடச்சி விட்டுமா? வாய் 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 வாயின்னு கத்துது. பார்த்து இறங்கி போ. அப்புறம் நமக்கு ஆவராந்தலையை வச்சு பாட்டு பாடி போடுவாங்க தெரியும் தானே? நல்லதுக்கும் ஆகுது கெட்டதுக்கும் ஆகுது இந்த ஆவராந்தலை. தீனி கொண்டு வரணும்னு வருதுடா. குர்றா கேட்குது பாருடா. தலையாட்டியே நான் கொடுத்துட்டா அப்புறம் எப்படி காப்பு கட்டுறது? கேட்குது பாரு. என்ன மாட வேணுமா? நான் வந்தது எனக்கு கொஞ்சம் ஒர்த்துப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா வேறு வேறு காயாவது இருக்குது. பூ தான் பறிக்க முடியல. ஆவாரம் காயின்னு சொல்லி ஊரில் போய் சொன்னால் எங்கள் அம்மாட்ட சொல்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்க பெரிய என்னடா எங்கடா போய் பூ அடைச்சிட்டு வந்தோம்பாங்க.